ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை பெரிதாய் நமக்கு விளங்கிற்று. ஆனபடியாலே நாம் ஒரு பரிசுத்த ஆராதனை செய்து நாம் கடந்து போயிருந்தோம். இந்த ஒரு வார காலமாக தேவனாக கர்த்தர்தாமே என்னையும் உங்களையும் தேவ சமூகத்திலே தேவனாக கர்த்தர் பாதுகாத்து நமக்கு நல்லவராய் இருந்து போதுமானவராய் இருந்து நடத்தி திரும்பவும் அவருடைய சன்னிதானமாகி அவருடைய பரிசுத்த ஆலயத்திலே தேவனுடைய பிள்ளைகளாக உங்களையும் உழைக்காமலாக எங்களையும் தேவனாக கர்த்தர் அழைத்து கொண்டு வந்து அவரை தொடர்ந்து கொள்ள முடியாத ஒரு நல்ல சாகியத்தை பாக்கியத்தை தேவனாக கர்த்தர் திரும்பவும் எனக்கு உங்களுக்கும் கூட கொடுத்த அந்த மகாபலி கிருபை பெரிதா இருக்கிறது. அதற்காக என் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த சமயமானது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நம்முடைய ஆத்மாவை பலப்படுத்திக் கொள்கிற நேரமும் கர்த்தர் நமக்கு சொல்கிற காரியங்களை இதயத்தில் நம்ம உணர்ந்து பார்த்து இதயத்தில் வைத்து அதன்படி நடந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிற ஒரு நல்ல ஒரு சமயம் வேலையுமாக இருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நானும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையாக ரோமர் புத்தகத்துல 9ஆம் அதிகாரத்துல 11ம் 12யும் தேவனாய் கர்த்தர் தாமே நமக்கு பிரசங்க வாக்கியமாக தேவனாய் கர்த்தர் தந்திருக்கிறமைக்காக நானும் என் ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ரோமர் புத்தகத்துல 9ஆம் அதிகாரத்துல 11ம் 12 வசனங்களை எடுத்த ஒருவர் எழுந்து நின்று வாசிக்கலாம். வாசிங்க. ரோமர் 9 11 12. பிள்ளைகள் இன்னும் பரவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனை தெரிந்து கொள்ளும்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியையினாலே நிலை நிற்காமல் அழைத்தவராலே நிலைநிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுக்கு சொல்லப்பட்டது என்று அங்கே நினைவு கூறப்பட்ட இந்த நல்ல வார்த்தைக்காக நானும் என் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். பிள்ளைகள் இன்னும் பரவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளும்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியையினாலே நிலைநிற்காமல் அழைத்தவராலே நிலைநிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவர்களுடன் சொல்லப்பட்டது என்று இங்கே நம்ம பார்க்கிறோம். அந்த நல்ல வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக நாம் தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போமாக. கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு காரியம் தீர்மானிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் அல்லது ஒருவரை குறித்து தேவனாய் கர்த்தர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அல்லது தாயின் வயிற்றிலே உருவாவதற்கு முன்பாகவே ஒரு காரியத்தை கர்த்தர் தீர்மானித்து விட்டார் என்று சொன்னால் அவர் தீர்மானித்ததை அவர் செய்தி நிறைவேற்றி முடித்து விடுவார் என்று இந்த வார்த்தை மூலமாக நாம் என்ன செய்ய முடிகிறது எல்லாம் பார்க்க முடிகிறது. அதற்காக ஆண்டவரே நானும் அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். ஒருவரை குறித்து ஒரு தீர்மானம் தேவ சமூகத்தில் தீர்மானிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் அதுதான் தெரிந்து கொள்ளுதல். அந்த தீர்மானிக்கப்பட்ட அந்த தீர்மானம் அந்த தெரிந்து கொள்ளுதலை கர்த்தர் தீர்மானித்ததை என்ன செய்து விடுவார், செய்து முடித்து விடுவார் என்பதுதான் இங்கே நமக்கு தந்திருக்கிற வார்த்தையாக இருக்கிறது. இப்படி ஆபிரகாமை தேவனாய் கர்த்தர் என்ன செய்தார், தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆபிரகாமை எதற்காக கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று வேத புத்தகத்தில் நாம் பார்க்கிற பொழுது ஏசாயா புத்தகத்தில் 51ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் என்ன சொல்லுகிறது, என்ன அங்கே தேவனாய் கர்த்தர் அவரை குறித்து நினைப்பூட்டி எழுதி வைத்திருக்கிறார் என்பதை பார்ப்பது நன்றாக இருக்கும் என்று சொல்லி நான் எண்ணுகிறேன். ஏசாயா புத்தகத்தில் 51ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் என்ன சொல்லுகிறது என்று நாம் பார்ப்போம். வாசிக்கலாம். ஏசாயா 51 2வது வசனத்தை ஒரு தேவனுக்குள்ள எடுத்து நீங்க வாசிங்க. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமின் சந்ததியும் கர்த்தர் என்ன செய்தார், தெரிந்து கொண்டார். அவர் மூலமாக அவருடைய சந்ததி மூலமாக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆபிரகாமுக்குள்ளும் ஆபிரகாமின் சந்ததிக்குள்ளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்தார், ஆபிரகாமையும் அவருடைய சந்ததியும் கர்த்தர் என்ன செய்தார், தெரிந்து கொண்டார். அல்லது அவர்களை கொண்டு இந்த உலகத்தில் எல்லா ஜாதி ஜனங்களையும் நாம் என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும்னு அவர் ஒரு தீர்மானம் பண்ணிட்டார். மனுஷன் தீர்மானம் பண்ணினா அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு அவனுக்கு பலன் இல்லாமல் போகும், அவனுக்கு முடியாம போகலாம். ஆண்டவர் அவர் தேவன், அவர் கர்த்தர், அவர் தேவாதி தேவன், அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை.
அவர் ஒண்ணு செய்ய திட்டம் பண்ணிட்டாரு, தீர்மானிச்சுட்டாரு சொன்னா அதை யாரும் நிறுத்த முடியாது, தடுக்க முடியாது. அதை அவர் நிறைவேற்றி தீர்த்து விடுவார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ஒரு அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆதியாகம புத்தகத்துல 22ஆம் அதிகாரத்துல 17, 18 வசனங்களை வாசித்துக் கொள்ளுங்கள். எதற்காக இந்த ஆபிரகாமை தெரிந்து கொண்டாய்? ஒருவனாய் இருக்கிற பொழுது, குழந்தை இல்லாமல் இருந்த பொழுது, குழந்தைக்காக ஏங்கி அவர்களோட காத்திருந்த பொழுது ஆபிரகாமை தேவனாய் எதற்காக தெரிந்து கொண்டார் என்று சொல்லி இங்க இந்த வேத பகுதி நமக்கு ரொம்ப தெளிவாக காண்பிக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 22, 17, 18 ஒரு தேவனுடைய வாசிக்கலாம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும், உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும், கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன். என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சொந்தித்துக் கொள்வார்கள் என்று நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்று உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சத்தியமாகவே சொல்லுகிறேன் என்று அவர் மேலே அவர் ஆணையிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமா, ஆனபடினாலே கர்த்தர் ஒரு காரியத்தை தீர்மானித்து விட்டார். அல்ல ஒருவரை குறித்து, உங்களை குறித்து, இல்ல என்னை குறித்து ஒரு காரியத்தை தேவனாய் கர்த்தர், சபையை குறித்து ஒரு காரியத்தை தேவனாய் கர்த்தர் தீர்மானித்து விட்டார் என்று சொன்னால் அதை தீர்மானித்ததை செய்து முடித்து விடுவார் என்றுதான் நாம் அறிய வேண்டியதாக இருக்கிறது. ஆதியாகம புத்தகத்தில் 26ஆம் அதிகாரத்துல 3 முதல் 5 வசனங்களை கூட வாசிப்பார்கள். அந்த ஆபிரகாமை தெரிந்து கொண்டவர் ஈசாக்கை தெரிந்து கொண்டார். ஈசாக்கை தெரிந்து கொண்டவர் யாக்கோபையும் தேவனாய் கர்த்தர் என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஈசாக்கையும் யாக்கோபையும் தேவனாய் கர்த்தர் அவரை குறித்து ஒரு தீர்மானம் வச்சிருந்தார். அந்த தீர்மானத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார் என்று நாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆதியாகமம் 26, 3 முதல் சில வசனங்களை வாசிக்கலாம். தேசத்திலே வாசம் பண்ணு. இந்த தேசத்திலே வாசம் பண்ணி ஈசாக்கை பார்த்து சொன்னாரு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாம் சொன்னது போல சொன்னார், உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கு உன் சந்ததிக்கும் தேசங்கள் யாவையும் தந்து, இந்த தேசங்கள் யாவையும் தந்து, தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணை நிறைவேற்றி, தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் ஆணையிட்ட என்ன செய்வேன்? காரியத்தை நிறைவேற்றுவேன். அதுக்காக உன்னை நான் என்ன செய்வேன்? தீர்மானிச்சு வச்சிருக்கிறேன், முன்குறிச்சு வச்சிருக்கிறேன், தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் என்று சொல்லி சொன்னாரு. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, திரும்பவும் சொல்லுகிறார். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக, நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல என்ன செய்வேன்? பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில ஆபிரகாமுக்கு சொன்னாரு, அத ஈசாக்குக்கு சொன்னாரு, யாக்கோபுக்கும் அந்த ஆசீர்வாதம் என்ன செஞ்சுச்சு? உண்டாயிருந்தது என்று சொல்லி நம்ம என்ன செய்வர்களை பார்க்கப்படுகிறோம். இந்த ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள், ஏசாவும் யாக்கோபும் பிறந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ரோமர் 9ஆம் அதிகாரத்திலே நாம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது இப்போ 2 பிள்ளைகள் இருக்காங்க. இப்ப இந்த ஆபிரகாமை குறித்து தீர்மானம் பண்ணப்பட்ட காரியம், அவன் சந்ததியை குறித்து தீர்மானம் பண்ணப்பட்ட காரியம் ஈசாக்கை நிறைவேறும் என்று சொன்னார். 2 பிள்ளைகள்ல யாருல நிறைவேறும் என்று சொல்லி அங்கே 2 பிள்ளைகள் பிறந்தவங்க யாக்கோபை அவர் தெரிந்து வைத்திருந்தார். அவரை குறித்து ஒரு தீர்மானம், அவருக்கு குறித்து இந்த தீர்மானம் அவருக்கு உண்டாயிருந்தது என்று சொல்லி ரோமர் 9ஆம் அதிகாரத்துல ரோமர் 9ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்திலே அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. அப்படி யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறார். பாத்தீங்களா? இங்க யாக்கோபு குறித்து தீர்மானம் வச்சிருந்தாரு, அது நிறைவேறிச்சு. அவருக்கு இந்த ஆசீர்வாதத்தை சொன்னாரு, அது அப்படியே செஞ்சது, நிறைவேறிச்சு என்று சொல்லி நாம் பார்க்கலாம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்துல 9 முதல் 10 வரைக்குள்ள வசனங்களை நம்ம இங்க வாசி பார்க்கலாம். எப்படி இந்த சந்ததி யோசேப்பு என்றும் அப்படியே அடுத்தடுத்து இந்த சந்ததிகள் பெருகிக் கொண்டே இருந்தது. நீங்க எகிப்துக்கு போவீங்க, எகிப்திலிருந்து உங்களை என்ன செய்வேன்? நான்
விடுவித்து கொண்டு வந்து இந்த கானான் தேசத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி அவர் ஆபிரகாம் சந்ததிக்கும் என்ன செய்தார், வாக்கு பண்ணியிருந்தார். அப்படி ஒரு தீர்மானம் அவர் பண்ணி வச்சிருந்தார். இந்த ஆபிரகாமுக்கு ஈசாக் யாக்கோபு எங்களுடைய சந்ததியை குறித்து இப்படி ஒரு தீர்மானம் ஆண்டவர் என்ன செய்திருந்தார், பண்ணி வைத்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதையும் தேவனாய் கர்த்தர் என்ன தீர்மானித்ததை செய்தார் என்று நாம வேத புத்தகத்தில் நம்ம என்ன செய்ய முடிகிறது, நாம பார்க்க முடிகிறது. அதுக்கு மோசேயை கர்த்தர் என்ன செய்தார், அவர் தீர்மானித்து வச்சிருந்தார். இந்த மனுஷனை கொண்டு இந்த வேலையை செய்யணும். எகிப்திலே அடிமைப்பட்டு கிடக்கிற ஜனத்தை 400 வருடங்கள் நீங்கள் அடிமைப்பட்டு கிடப்பீங்க. இப்படி அடிமைப்பட்டு கிடக்கிற நீங்க என்ன செய்வீங்க, உங்களை நான் என்ன செய்வேன், எகிப்திலிருந்து விடுவிச்சு திரும்பவும் உன்னுடைய கர்ப்பப்பிறப்பா இருக்கிறதான என் சந்ததியா இருக்கிற ஜனத்தை நான் என்ன செய்வேன், திரும்பவும் இந்த கானான் தேசத்தில் கொண்டு வந்து அவளை பெருக செய்து ஆசீர்வதிப்பேன். அவர்களுக்குள் என்ன செய்யப்படும், பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்பதுதான் பிரதானமான ஒரு வாக்குத்தத்தமாக ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுடைய சந்ததிக்கும் கர்த்தர் கொடுத்த முக்கியமான ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கிறது. இவைகளுக்காக இவர்களை அவர் தீர்மானித்து வச்சிருந்தார், தெரிஞ்சு வச்சிருந்தாரு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது. அப்போ இங்கே மோசேயை கொண்டு இந்த வேலையை செய்யணும்னு அவர் தீர்மானிச்சு வச்சிருந்தார். மோசேயை கொண்டு என்ன செஞ்சாரு, ஏற்றிருந்த அந்த ஜனங்களை தேவனாய் கர்த்தர் என்ன செஞ்சாரு, அவர்களை கொண்டு வந்தார் என்று சொல்லி நாம என்ன செய்ய முடிகிறது, நம்ம பார்க்க முடிகிறது. யாத்திராக புத்தகத்துல நாம 9ஆம் அதிகாரத்துல 3ஆம் அதிகாரத்துல 9, 10 வசனங்கள்ல என்ன எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. இந்த மோசேயை கர்த்தர் வா என்று அழைத்தார் என்று சொல்லி நம்ம அங்க பார்க்க முடிகிறது. வாசிக்கலாம். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்ததியில் வந்து எட்டினது. இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரருடைய கூக்குரல், அவருடைய கூக்குரல் அங்கலாய்ப்பு என்ன செய்யப்பட்டது, என் சன்னதியில் வந்து என் காதுகளில் அது வந்தது, எட்டிட்டு என்று ஆண்டவர் சொன்னார். எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலை கண்டேன். எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலை கண்டேன். இஸ்ரவேல் புத்திராயே என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து என் இஸ்ரவேல் புத்திரா ஜனத்தை எகிப்திலிருந்து விடுவித்து அழைத்து வரும்படி பார்வோனுக்கு அனுப்புவேன் வா என்றார். பார்வோனிடத்திலே என்ன செய்வேன், அனுப்புவேன், நீ வா என்று அவரை கூப்பிட்டார். எதற்காக மோசே அவர் தெரிந்து கொண்டார் சொன்னா, அடிமத்தனத்தில் இருக்கிறதான அந்த ஜனங்களை விடுவிக்கபடியாக எகிப்தின் ஜனங்களை சொன்னபடி விடுவித்து கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக ஆண்டவர் அவருக்கு அந்த சந்ததியை குறித்து உண்டான ஒரு தீர்மானம் இருந்துச்சு. அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்காக மோசேயை கர்த்தர் தீர்மானிச்சு வச்சிருந்தாரு. அப்படி வச்சுக்க, தீர்மானம் தான் தெரிந்து கொள்ளுதல். ஒருவரை குறித்தால் தீர்மானம், ஒரு காரியத்தை குறித்தால் தீர்மானம் தான் கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல் என்று நாம அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கிறது. அப்போ இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து மீட்கிறதுக்காக ஆண்டவர் செஞ்சாரு, அவரை மோசேயை தீர்மானிச்சு வச்சிருந்தாரு. அப்ப தீர்மானிச்சு வச்ச தீர்மானம் எல்லாம் எதுவும் நிறைவேறாம போகல. அவர் தீர்மானம் தோல்வி அடைஞ்சு போகல, தடைபட்டு போகல, நடக்காம போகல என்பதை நம்ம காண்கிறோம். அப்படின்னா தேவனுடைய பிள்ளையே, என்னை குறித்தா இருக்கட்டும், உங்களை குறித்தா இருக்கட்டும், கர்த்தர் ஒரு தீர்மானம் வைத்திருந்தார் என்று சொன்னால் அவர் தீர்மானித்ததை அவர் செஞ்சிருவாரு, அவர் செஞ்சு முடிச்சிருவாரு. அது செஞ்சு முடிச்சிருவாரு. அதுக்கு மாறா எதிரா என்ன தடைகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். ஒருவேளை நானே நீங்களோ கூட ரொம்ப வீக்கா இருக்கலாம், பலவீனமானவர்களாக இருக்கலாம், பலசாலிகளாக இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் உங்களை என்னை குறித்தோ யாரை குறித்தோ ஒரு காரியத்தை அவர் தீர்மானிச்சுட்டாரு அப்படின்னா அவர் தீர்மானிச்சது செஞ்சிருவாரு, அது தீர்மானிச்சது செய்து முடிச்சிருவாரு. இதுதான் தெரிந்து கொள்ளுதல் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதற்காக ஆண்டவருக்கு நாம் சொந்த சபா ஏத்திலிருந்து மோசேயை கொண்டு ஆண்டவர் என்ன செய்தார், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலுள்ள அடிமைத்தனத்திலிருந்து மீட்கிறது கர்த்தருடைய தீர்மானமா இருந்தது. அவரை கொண்டு அதை கர்த்தர் செஞ்சார். 40 வருஷமா அவர்களை வனாந்திரத்துல அவரை கொண்டு நடத்தணும்னு அவர் தீர்மானிச்சிருந்தாரு. தீர்மானம் அங்கே நடந்தது என்று சொல்லி பார்க்கிறார். கர்த்தர் தீர்மானிச்சிட்டாருன்னா அதை ஒருத்தரும் எந்த ஒரு மனிதனும் சாத்தாலும் காலமும் என்ன செய்ய முடியாது, அதை மாற்றி வேறு விதமாக அமைக்க முடியாது, செய்ய முடியாது என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டாம். நம்மை குறித்து ஒரு தீர்மானம்
அவருடைய சன்னிதானத்தில் உண்டாயிருந்தது சொன்னார். அதை கர்த்தர் செய்து விடுவார் என்பதை நாம் இந்த காலங்களில் நாம் அதிகமாக நாம் உறுதிப்பட விசுவாசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதற்காக என் ஆண்டவருக்கு நான் சோதரித்தது என்ன புஸ்தகத்துல 27ஆம் அதிகாரத்துல 15 முதல் சில வசனங்களை வாசிப்பாருங்க. அப்போ மோசே குறித்த தீர்மானம் என்னது என்று சொல்லி பார்த்தோம். கானானுக்குள்ள போகப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்திலிருந்து விடுவித்து மீட்டு அவர்களை வனாந்தரத்துல நடத்தி கொண்டு போகணும் 40 வருஷம் அப்படிங்கிறது தான் கர்த்தருடைய தீர்மானமா இருந்துச்சு. அதுக்கு மேல அவர் அது பங்கிடணும், அந்த கானான் தேசத்தை அந்த ஜனங்களுக்கு பங்கிடணும் அப்படி இருக்கிறது கர்த்தருடைய தீர்மானமா இருந்திருந்தா அதை கர்த்தர் நடத்தி இருப்பார். நம்ம தெளிவா இருக்கணும் கர்த்தருடைய காரியங்களை குறித்து. ஆனால் அவருடைய தீர்மானம் அவரை குறித்து இதான். ஆனா அந்த கானான் தேசத்துக்குள்ள அந்த மக்களை இந்த வனாந்தரத்திலிருந்து கொண்டு போய் அந்த கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுக்கக்கூடிய தீர்மானம் யார் தீர்மானிச்சு வச்சிருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது இங்க யோசுவாவை தெரிந்திருந்தார் என்று என்னாகும் 27ல 15 முதல் நம்ம சில பகுதிகளிலே காண முடிகிறார். அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் ஒரு காரியத்தை தீர்மானிச்சிருந்தாருன்னா அது தீர்மானித்தது நடந்துடும். தீர்மானத்தை ஒளிதான் செஞ்சு முடிச்சிருவாரு. அவர் ஒன்றும் அதை செய்ய பலனுக்கு போகிறதோ அதை செய்ய முடியாத ஆளாவோ அவர் இல்லை. ஏன்னு சொன்னா அவர் தேவனா இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. அப்போ என்னை குறித்து ஆரம்பமும் தெரியும், என்னை குறித்து முடிவும் தெரியும், உங்களை குறித்து ஆரம்பமும் தெரியும், உங்களை குறித்த முடிவும் தெரியும். இதுக்கிடையில என்னென்னலாம் நடக்குங்கிறது கர்த்தருக்கு தெரியும். என்னுடைய பலனும் தெரியும், என்னுடைய பலவீனமும் தெரியும், உங்களுடைய காரியமும் ஆண்டவருக்கு தெரியும். அப்போ ஒருவரை குறித்து ஒரு காரியம் தீர்மானிக்கப்படுகிறது சொன்னால் அதான் தெரிந்து கொள்ளுது. இதை செய்யணும்னு நான் இந்த ஆளை நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன், இவரை கொண்டு இந்த காரியத்தை செய்து முடிக்கணும்னு நான் தீர்மானிக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னா அதான் தெரிந்து கொள்ளுதல். அப்போ அதுக்கு எந்த தடையும் கிடையாது. யாரும் தடை செய்ய முடியாது, சாதாரண தடை செய்ய முடியாது. என்னாகும் 27 பாருங்க. அப்போ ஆண்டவர் திட்டமா சொல்லிட்டாரு மோசேட்ட, இதோட உன்னுடைய வேலை முடிச்சுட்டு உன்னுடைய டியூட்டி முடிஞ்சுட்டு அப்படின்னு சொல்ல பொழுது அவர் நல்ல ஒரு இதோட மனுஷனா இருந்ததுனால அவருக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தும் இந்த சபையை குறித்தும் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேறணுங்கிற குறித்தும் அவருக்கு ஒரு பொறுப்பு கவலை இருந்தது. அதனால ஆண்டவர்கிட்ட அவர் இப்படி விண்ணப்பிச்சாருன்னு சொல்லி நமக்கு பார்க்கிறோம். என்ன அவங்க 27ல 15 முதல் சில வசனங்களை வாசிங்க. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி கர்த்தருடைய சபை மேற்பனில்லாத மந்தை போல் இராதபடிக்கு அந்த சபைக்கு முன்பாக போக்குவரத்துமாய் இருக்கும்படிக்கும் அவர்களை போகவும் வரவு பண்ணும்படிக்கும் மாம்சமான யாருடைய ஆவிகளுக்கும் தேவனாய் கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்றார். இப்படி அவருக்கு வேண்டிக் கொண்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய முடியும் பார்க்க முடிகிறது. சரி, நம்ம வேலை இது வரைக்கும் வந்துச்சு, இதோட முடிஞ்சு போச்சு. இனி அடுத்து இந்த கானானுக்குள்ள போகணும், அந்த கானானை பங்கிட்டு இந்த ஜனங்களுக்கு கொடுக்கணும், கர்த்தர் தீர்மானித்தது நடக்கணும் அப்படிங்கிறது அவரு உறுதியா நம்பினாரு. அந்த வேலை நமக்குன்னு தீர்மானிக்கப்படலைங்கிறத அவரு புரிஞ்சுக்கிட்டாரு. அப்ப இதுக்கு ஒருவர் அவர் தீர்மானிச்சிருப்பாரு, இதுக்குன்னு ஒருத்தர் அவர் தீர்மானிச்சு வச்சிருப்பாரு தானே. இதுக்கப்புறம் இந்த மிச்ச வேலையை செய்து முடிக்கிறதுக்கு ஒருவரை கர்த்தர் தீர்மானித்து வச்சிருப்பாரு தானே. அவரை நீர் இதுக்குன்னு நீங்க என்ன செய்யணும், ரெடி பண்ணணும் ஆண்டவரே, ஆயத்தப்படுத்தணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவரிடத்துல அவரு வேண்டிக் கொண்டார் என்று சொல்லி நம்ம இங்க பார்க்கலாம். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும்
நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு ஆமா, அவனை நான் தெரிந்து கொண்டேன், நீனும் தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவன் மேல் உன் கையை வைத்து அவனை ஆசாரனை எலியாசருக்கும் அவனை ஆசாரனை எலியாசருக்கும் சபையினத்திற்கும் அவர்கள் கண்களுக்கு அவனுக்கு கட்டளை கொடுத்து ஆமா கொடுத்து இஸ்ரவேல் புத்திரராய சபையார் எல்லாருக்கும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு இஸ்ரவேல் புத்திர சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கன்னத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடுத்து இந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு நான் யோசுவாவை தெரிஞ்சு வச்சிருக்கிறேன், அவனை தீர்மானிச்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். சொன்னதை செஞ்சாரா இல்லையா? ஹல்லேலூயா! ஆபிரகாம் சந்ததி குறித்தான அந்த கானான் தேசத்தை சுதந்தரிக்க செய்வேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தை தேவனாய் கர்த்தர் என்ன செய்தார்? ஈசாக்கு கொடுத்தார். ஈசாக்குடைய பிள்ளைகளாக இருந்த 2 பேர்ல இந்த காரியத்தை செய்து முடிக்கும்படியாக யாக்கோபை தெரிந்து கொண்டார். அவருக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்டு தேவனாய் கர்த்தர் என்ன செய்தார்? அந்த கானானுக்குள்ள என்ன செய்தார்? அவர்களை கொண்டு போய் சேர்த்தார். அவருடைய தீர்மானம் நிறைவேறிற்று. ஆபிரகாம் குறித்த தீர்மானம், ஈசாக்கு கொடுத்த தீர்மானம், யாக்கோபை குறித்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்த தீர்மானம் என்ன செய்யப்பட்டது? அங்கே நிறைவேறிட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கிறார். இன்னும் அதோட முடிச்சு போகிற வேலை என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்க்கிற பொழுது, உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எல்லா ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும், எல்லா ஜாதிகளும் ஜனங்களும், உலகத்தில் பிறந்திருக்கிற எல்லா ஜாதி ஜனங்களும், ஒவ்வொரு தேசத்தாரும், ஒவ்வொரு பாஷைக்காரர்களும், ஒவ்வொரு மக்களும் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? அவருக்குள்ள ஆசீர்வதிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானமும் அங்கே ஆண்டவர் சமூகத்தில் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இந்த தீர்மானத்தை கர்த்தர் நிறைவேற்றினார் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப பாருங்க, அப்போ மோசே குறித்த தீர்மானம் நிறைவேறல அப்படின்னா அவர் ஒன்று நினைப்பாரு, அவர் ஒன்று செய்யணும்னு திட்டம் போடுவாரு, தீர்மானிப்பாரு, அதை நிறைவேற்ற முடியாம கர்த்தர் போயிடுவாரு அப்படின்னா அவர் கர்த்தர் இல்லை, அவர் தேவன் அல்ல. ஹல்லேலூயா! மோசையை பத்தியும் தெரியும், என்னை பத்தியும் தெரியும், உங்களை பத்தியும் தெரியும், சபையை பத்தியும் தெரியும். சபையில கடந்த நாட்கள்ல நடந்ததையும் நடக்க போறதை தேவனாக தெரியும். இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது கர்த்தருக்கு தெரியும். இனி நடக்க போறது என்ன செய்யும்? கர்த்தருக்கு தெரியும். இந்த சபையோட ஆரம்பமும் தெரியும், இந்த சபையோட முடிவும் தேவனாக கர்த்தருக்கு செய்யும் தெரியும். ஆனபடினாலே இந்த சபையை குறித்து கர்த்தர் ஒரு காரியத்தை அவர் தீர்மானித்து வைத்திருந்தார் என்று சொல்லி நீங்க வச்சுக்கோங்க. அந்த தீர்மானத்தை அவர் செய்து முடிச்சிருவாரு. ஹல்லேலூயா! விளங்கிக்கிட்டா? இப்போ மோசேயை குறித்து ஒன்று தீர்மானம் பண்ணிட்டு அதை நிறைவேற்ற முடியாம போயிடும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. அவர் மோசேக்கு அப்புறம் மோசே இது வரைக்கும் அவருடைய காரியம் அப்படின்னு தீர்மானிச்சு வச்சிருந்தார். அவர் தீர்மானிச்சபடி அது நடந்துச்சு. யோசுவாவை தெரிஞ்சுக்கிட்டாரு. ஏன் மோசேக்கு 2 பிள்ளைகள் இருந்ததாக உபாகம புத்தகத்துல 32ல 50 முதல் நம்ம வாசிக்க முடியுது. அப்போ இது வழி வழியாக வாரிசாக இல்லது இந்த கர்த்தருடைய தீர்மானம் என்பது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானத்தை விடுகிற பொழுது அது வழி வழியாக வாரிசு அடிப்படையில் அது வருகிறது இல்லை, இல்ல மூத்தவங்க இளையவங்க காரியமாக வருகிறது இல்லை. இவருக்கு அடுத்தால இவர்தான் பெரியவர், இவர்தான் மூத்தவர், இவர்தான் அதை செய்ய போறாரு அப்படின்னு சொல்லி கர்த்தர் அந்த காரியங்களை தீர்மானிக்கிறது இல்ல. அந்த தீர்மானிக்கிற காரியம் அது கர்த்தருடையதாக இருக்கிறது. அது யாரை தீர்மானிக்கிறாரோ அவரை கொண்டு அந்த வேலை செய்து முடிப்பார் என்பதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியமாக என்ன செய்கிறது இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. உபாகம புத்தகத்துல 32ஆம் அதிகாரத்துல 50 முதல் சில வசனங்களை நீங்க வாசி பாருங்க. மறுபடியும் சொல்றாரு, நீ இப்படி செஞ்சதுனால நீ காணலுக்குள்ள போக மாட்டாய். அப்படி செய்வாருன்னு ஆண்டவருக்கு ஏற்கனவே தெரியும். இப்படி ஒரு சம்பவம் நடக்குங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். அப்படி நடக்கிறதுனால ஆண்டவர் ஒரு நீதி வச்சிருந்தாரு. அந்த நீதியின் கூட தான் எதையும் செய்வாரு.
அப்படி நீதியின்படி செய்ய வேண்டியது அவசியமா இருந்தது. இஷ்டத்துக்கும் எதையும் செய்ய மாட்டாரு. அப்போ மோசேக்கு அங்க ஒரு காரியம் நடக்கும்னு ஆண்டவருக்கு முதலே தெரியும். வாசிங்க உபாகம் 32 உபாகம் 32 50 முதல். நீங்கள் சீனாய் வனாந்திரத்தில் உள்ள காதேசிலே மேரிபாவின் தண்ணீர் சமீபத்தில் இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே என்னை பரிசுத்தம் பண்ணாமல் அவர்கள் நடுவே கட்டளைகளை மீறினதினாலே உன் சகோதரனாகிய அவன் சகோதரன் ஆரோன் ஓர் என்னும் மலையிலே மரித்து தன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்பட்டது போல நீயும் ஏறிப்போகிற மலையிலே மரித்து அந்த மலையிலே மரித்து ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய். நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்க போகிறேன் எதிரே இருக்கிற தேசத்திலே நீ பார்ப்பாய். ஆனாலும் அதற்குள் நீ பிரவேசிப்பதில்லை அப்படின்னு அங்க சொல்லி இருக்கிறது. அப்படியே கெர்சோன் எலியேசர்னு 2 பிள்ளைகள் இருந்தாங்கன்னு வேற புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது வேற ஒரு பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நான் என்ன செய்கிறேன் எண்ணுகிறேன். வேதத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இது ஆண்டவருக்கு தெரியும் தானே. அப்போ ஒரு காரியத்தை துவக்கவும் முடிவும் தெரியும், ஆதியும் அந்தமும் தெரியும். ஆதியும் அந்தமும் இல்லாத தேவனுக்கு எந்தெந்தும் இருக்கிறதாகவே இருக்கிறேன் என்று சொன்ன தேவனுக்கு ஒரு காரியத்தில் ஆதியும் அந்தமும் இன்னும் கண்டிப்பா தெரியும். அப்போ மோசேயை கொண்டு அவரு இஸ்ரேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்துல கொண்டு சேர்த்து அதை பங்கிடணும்னு அவர் தீர்மானம் பண்ணியிருந்தாருன்னா அது நிறைவேறியிருக்கும். அப்படி அவர் தீர்மானம் பண்ணலை. மோசே குறித்த காரியங்கள் தேவனுக்கு தெரியும், என்னை குறித்தான காரியங்கள் தேவனுக்கு தெரியும், சபையை குறித்தான காரியங்களும் தேவனுக்கு தெரியும். கடைசி நாட்களில் என்ன நடக்க போகிறது, என்ன நடக்கும் என்பதும் என் தேவநாயகத்திற்கு தெரியும். அவைகளெல்லாம் தேவநாயகத்தை தெரிந்து வைத்திருக்கிறபடினாலே அவருடைய தீர்மானம் எந்த காரியத்திலும் நிறைவேற்றுவதற்கு அவர் அதற்கு அந்தந்த காலங்களில் யாரை தெரிந்து கொள்ளணுமோ, யாரை தீர்மானிக்கணுமோ அவங்களை தீர்மானிச்சு வச்சு அவங்களை கொண்டு தம்முடைய தீர்மானத்தை செய்து முடிச்சிடறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் காரியம். நம்ம தெளிவா வச்சுக்கிடணும். அப்போ அவருக்கு கெர்சோன் எலியேசர் பிள்ளைகள் இருந்தாலும் அப்படி ஆண்டவர் செய்யல அப்படின்னு சொல்லி இன்னொரு பகுதியில் இருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவாங்க. அப்ப நியாயாதிபதிகள் 6:14 எடுத்து பாருங்க. அப்போ அந்தந்த காலத்துல ஜனங்களை வழிநடத்தும்படியாய் சிலரை தேவன் தெரிஞ்சு வச்சிருந்தாரு, சிலரை தேவநாயகத்தை தீர்மானிச்சு வச்சிருந்தார். அதான் நியாயாதிபதிகள் புத்தகத்தை நம்ம பார்க்க முடிகிறது. மோசே மரிச்சாச்சு, யோசுவா மரிச்சாச்சு. ஆனாலும் இன்னும் இந்த இஸ்ரவேல் ஜனம் என்ன செய்யப்பட வேண்டும்? அந்த பிரதானமான வாக்குத்தத்தம், உனக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொன்ன வார்த்தையில் உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் ஆபிரகாமுக்குள் அவருடைய சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதற்காக அந்தந்த காலங்களில் தேவநாயகத்தில் என்ன செஞ்ச அந்த ஜனத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காக ஆண்டவர் என்ன செஞ்சிருந்தாரு? சிலர் தீர்மானிச்சு வச்சிருந்தாரு, தெரிஞ்சு வச்சிருந்தாரு. அப்ப அவங்களை கொடுத்த தீர்மானமும் அந்தந்த காலங்களில் நிறைவேறிச்சுன்னு தான் பார்க்க முடியும். நியாயாதிபதிகள் 6:14 வாசிப்பாரு. கிதியோன் தெரிஞ்சு வச்சிருந்தாரு. அப்படி ஒரு எக்ஸாம்பிளுக்கு அப்படி பார்த்துக்கிட்டே போலாம். வாசிக்க பாப்போம். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, இஸ்ரவேல் மீதியானியர் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். அப்போ இந்த ஜனங்க பாதுகாக்கப்படணும். அழிஞ்சிட்டாங்கன்னா அவர்கள் அழிந்து விடக்கூடாது, பாவத்தினால் அழிந்து விடக்கூடாது, எதிரிகளால் சத்துருக்களால் அழிந்து விடக்கூடாது. சாத்தானும் கர்த்தருடைய தீர்மானத்தை அறிந்து வச்சிருக்கிறான், அவன் அழிச்சிடக்கூடாது. அவன் என்னெல்லாம் செய்வான், என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு ரொம்ப திட்டமா தெரியும், தேவனுக்கு திட்டமாக தெரியும், கர்த்தருக்கு. ஆனபடினால
அந்த ஜனங்கள் அந்தந்த காலங்களில் பாதுகாப்பதற்கு அவர் அதுக்குன்னு தீர்மானங்கள் பண்ணி வச்சிருந்தாரு, சிறந்த தீர்மானிச்சு வச்சிருந்தார். அதற்கு ஒருத்தர் ஞாயிற்றுக்கிழமை 15, 14, 15 சிம்சோன் ஒரு ஆளு, அவருக்கு வந்து அவரை கர்த்தர் தீர்மானிச்சு வச்சிருந்தாரு. அப்ப கர்த்தருடைய தீர்மானம் ஒரு காலம் நிறைவேறாமல் போனது கிடையாது. அவரு ஒரு காலத்தை தீர்மானிச்சிருந்தாரு, ஒருவரை தீர்மானிச்சிட்டார் அப்படின்னா அதை அவர் எப்படி நிறைவேற்றிடுவாரு? நிறைவேற்ற அவர் பெரியவர். ஞாயிற்றுக்கிழமை 15, 14, 15 இங்க சிம்சோன் அடுத்த சிம்சோன் வச்சிருந்தார். அப்போ கர்த்தர் தீர்மானித்தது நிறைவேறி தீரும், நிறைவேறி தீர்ப்பார். அதான் காரியம். வாசி. அப்பொழுது சிம்சோன் கழுதையின் தாடையெலும்பில் துயர் புரியாததாக 14, 15 14, 15 வாசிங்க. அவன் லேவி வரைக்கும் வந்து சேர்ந்த போது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாக ஆரவாரம் பண்ணட்டுமே, மனுஷர்கள் ஆரவாரம் பண்ணட்டுமே, நமக்கு விரோதமா இல்ல எனக்கு விரோதமா உங்களுக்கு விரோதமா கர்த்தருடைய தீர்மானம் ஒண்ணு இருக்குன்னா அதற்கு விரோதமா? அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினார். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்கள் கட்டியிருந்த கயிறுகள் நிர்பந்தமான சூழ்நிலையினாலும் சரிதான், அவனை கட்டியிருந்த புயங்களை கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறுந்து போயிட்டு ஆண்டவர் எல்லாத்தையும் தவிடு பொடியாக்கிடுவாரு, அதை முறிச்சிருவாரு, அதை மாத்தி அதை உடைச்சிருவாரு. உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடையெலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனால் 1000 பேரை கொண்டு 1000 பேரை ஒரு சாதாரணமா ஒரு சின்ன ஒரு கழுதையுடைய தாடை எலும்பை எடுத்து என்ன கொண்டு போட்டாரு அப்படின்னு சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கு. 1000 பேரை கொண்டு போட்டாருன்னு எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய தீர்மானம் நிறைவேறி தீரும். ஒருவரை குறித்தான தீர்மானம், ஒரு காரியத்தை குறித்தான தீர்மானம் கண்டிப்பா என்ன செய்யும்? அதை நிறைவேறி என்ன செய்யும்? தீரும் அப்படின்னு சொல்லி நம்ம இங்க என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. அதற்காக நாம் தேவனை சோதரிப்போமாக. கர்த்தர் ஒன்று நினைச்சிட்டாரு, அதை செஞ்சு முடிச்சிருவாரு. தீர்மானிச்சிட்டாரு, தீர்மானிச்சிட்டாருன்னா அது நடந்துடும், நடக்கும், நடந்து தீரும், தீர்ப்பார். அப்ப இஸ்ரவேல் சந்ததியை இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் பாதுகாக்கணும். ஆபிரகாம் சந்ததி பெருக செய்வேன் சொன்ன வார்த்தையை நிறைவேறணும், நிறைவேற்றார். அதுக்காக இங்க சிம்சோன் கிதியோன் போன்றவர்கள் தேவனாய் கர்த்தர் என்ன செஞ்சாரு? தெரிஞ்சு விட்டாரு. நியாயாதிபதி காலம் முடிஞ்சது. சாமுவேலுக்கு அப்புறம் ராஜாக்களை கேட்பாங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும், ராஜாக்கள் எங்களுக்கு வேணும் கேட்பாங்கன்னு தெரியும். இப்ப சாமுவேல் கடைசியாக இந்த நியாயாதிபதிகள் ஆட்சி சாமுவேலோட முடிச்சு போகுங்கிறதையோ ராஜாக்கள் எழுப்புவார்கள் என்று கர்த்தருக்கு தெரியும். அப்ப முதல் ராஜாவாக கர்த்தர் சவுலை தீர்மானிச்சு வச்சிருந்தார். சவுல் அப்ப இல்லாம இருந்திருக்கலாம், ஆபிரகாம் அப்ப இல்லாம இருந்திருக்கலாம், ஈசாக்கு அப்ப இல்லாம இருந்திருக்கலாம், யாக்கோபு இல்லாம இருந்திருக்கலாம், மோசே இல்லாம இருந்திருக்கலாம், யோசுவா இல்லாம இருந்திருக்கலாம். இந்த ரட்சகர்களாகிய ஞாயிறு காலத்தில் கூட தேவனுடைய மனிதர்கள் இல்லாமலே இருந்திருக்கலாம். அவங்க உலகத்துல வரவே இல்லை. அப்புக்கு முன்னாலே அவர் தீர்மானம் பண்ணி வச்சிருந்தாரு. அவருக்கு எல்லாம் தெரியும். இந்த காலத்துல இந்த இடத்துல இன்னாருக்கு மகனா, இன்னாரு பிறப்பா, இன்னாரு பிறப்பா, இன்னார் பிறந்தா இன்னாரு கொண்டு இன்னது செய்யணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஒரு தீர்மானம் பண்ணி வச்சிருந்திருப்பாரு. முக்காலமும் கர்த்தருக்குள் இருக்கிறது. நேற்று இன்று நாளை எல்லாம் ஆரம்பம் முடிவு தொடர்ச்சி எல்லாம் கர்த்தருக்குள் இருக்கு. அவருக்கு எல்லாம் தெரியும். சமூக தெரிஞ்சு விட்டார்னு அங்க எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க 1 சாமுவேல் 10, 23, 24 ராஜாக்களை கேட்டாங்க, கேட்பாங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். அப்ப யார ராஜாவா முதல் இஸ்ரவேலுக்கு ராஜாவா யார முதல் ராஜாவா ஏற்படுத்துறதுன்னு சொல்லி கர்த்தர்
1 சாமுவேல் 10:23-24. அப்பொழுது அவர்கள் அங்கே ஓடி ஆமா அங்கே இருந்து அவரை அழைத்துக் கொண்டு சவுலை அழைத்துக் கொண்டு வந்தார்கள். அவன் ஜனங்கள் நடுவே வந்தபோது அவன் ஜனங்கள் நடுவே வந்து நின்ற பொழுது எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாக இருக்கத்தக்க எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாக இருக்கத்தக்கதாக உயரமுள்ளவனாய் ஒரு பெரிய வாண்ட சண்டமான ஆஜானுபாகுவான மனுஷனை தேவனாய் கர்த்தர் அந்த சவுலை தேவனாய் கர்த்தர் தீர்மானித்து வச்சிருந்தார். இஸ்ரேல் ஜனங்களுக்காக ராஜாவாக்கும்படியாக தேவனாய் கர்த்தர் தெரிஞ்சு வச்சிருந்தார். வாசிங்க, அடுத்த வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் எல்லா ஜனங்களையும் நோக்கி அப்பொழுது சாமுவேல் எல்லா ஜனங்களையும் நோக்கி கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்க. கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாத்தீங்களா? கர்த்தர் தீர்மானித்து வச்சிருந்தவனை பாருங்க அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா விளங்கும். கர்த்தர் எதை தீர்மானிக்கிறாரோ அதான் தெரிந்து கொள்ளுது. யாரை தீர்மானிக்கிறாரோ அதான் தெரிந்து கொள்ளுது. அப்ப ஆண்டவர் ஒன்ன தீர்மானம் பண்ணிட்டு தெரிந்து கொண்டுட்டு அது நடக்காம போயிருமா? வாசிங்க. சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமமானவன் இல்லை. ஆமா, அவனுக்கு ஈக்குவலான ஆள் இல்ல. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஆமா ஆர்ப்பரித்து ராஜா வாழ்க என்றார்கள். அவர் தீர்மானிச்சதுனால, சவுலை தீர்மானிச்சு வச்சிருந்தனால, முதல் ராஜாவாக்கும்படியாக சமசேஸ்வரருக்கு ராஜாவாக்க தெரிஞ்சபடினால எல்லா ஜனங்களும் யோகிப்பித்து அவரை ராஜா வாழ்கன்னு ஏற்றுக்கொண்டாங்கன்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இதான் தீர்மானம். நாம் இன்றைக்கு பிரசங்க பகுதியில் எடுத்து வாசித்தோம். தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட இருக்கிற அவருடைய தீர்மானம் ஒரு மனிதனுடைய கிரியையினாலே அல்ல, அது நிற்காமல் அழைத்தவராலே நிலை நிற்கும்படிக்கு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அழைத்தவராலே அது நிலை நிற்கும். ஒருவரை கர்த்தர் தெரிந்து கொண்டார், என்னை தெரிந்து கொண்டார், உங்களை தெரிந்து கொண்டார், இல்லை ஒரு சபையை தெரிந்து கொண்டார். அதிலே திருச்சபை எழுப்புற தேவனுக்கு இந்த திருச்சபை சுமார் 110-130 வருடங்கள் இது பரிசுத்தவான்களுடைய காலங்கள் வரைக்கும் அவர் இருக்கிற வரைக்கும், அவர் பின்னணி அவர்கள் இருக்கிற வரைக்கும் அது தொடர்ந்து போக வேண்டும். அதுக்கு பிற்பாடு இந்த பந்தயை தப்ப விடாத ஓநாய்கள் எழுப்புவார்கள் என்றும், அவர்கள் இந்த கத்தோலிக்க சபையை சிதறடித்து போடுவார்கள் என்றும், கள்ள உபதேசங்கள் சபைக்குள்ளே கடந்து வரும் என்றும், சபை இல்லாமல் போகும் என்றும் கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருடைய சபை இவ்வளவு காலம் இருக்கு ஆதித்திருச்சபன்னு கர்த்தருக்கு தெரியும். அதுக்கப்புறம் இப்படி நடக்குங்கிறது கர்த்தருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் வருகை நாள் உண்டாகிற பொழுது கர்த்தர் இந்த பூமியில கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிற பொழுது திட்டமாக சொல்லிவிட்டு போய்விட்டார் என்று சொல்லி மறந்திருக்கிறோம். இந்த தொழுவத்தில் அல்லாத வேறு ஆடுகளும் உண்டு. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரமல்ல, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரமல்ல, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தாண்டி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதிகளின் ஜனங்களையும் எல்லா தேசத்து மக்களிலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் முன்குறிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், தீர்மானிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இவர்களையும் நாம் ஒன்று கூட்டி சேர்க்க வேண்டும். ஒரு ஜாதிகளிலும் நிறைவுண்டாக வேண்டும். அதே நேரத்தில் ஆபிரகாமுடைய சந்ததிக்கும் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுடைய சந்ததிக்கும் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை நிறைவேற்றணும். அவர்களே ஒரு நிறைவுண்டாக்கணும் அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும். அது எப்ப நிறைவுண்டாகணும் என்று சொல்லி அவர் தீர்மானிச்சு வச்சிருக்கிறார். புறஜாதிகளுடைய நிறைவுண்டாகிற பொழுது புறஜாதிகள் என்று கர்த்தர் வருகைக்கு முன்பாக தீர்மானிக்கப்பட்ட அல்லது தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கடைசி மனிதன் வரைக்கும் ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் யாக்கோபுல ஒரு முழுமையான ரட்சிப்பு எல்லாரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற அந்த காலங்களும் உள்ளாகாம இருக்கும்னு சொல்லி கர்த்தருக்கு தெரியும். புறஜாதிகள்ல நிறைவுண்டாகிற பொழுது, புறஜாதி சபை நிறைவடைகிற பொழுது இஸ்ரவேல் ஜனங்களும் என்ன செய்வார்கள்? யாக்கோபுடைய அவபக்தியை நீக்கி போடுவேன் என்று வேதனைப்பட்டபடி எல்லாரும் கர்த்தரை ஏற்றுக்கொள்வார்கள். அப்போ இஸ்ரவேலை குறித்து ஆபிரகாம் சந்ததியை குறித்த காரியத்தையும் கர்த்தர் தீர்மானித்து வச்சிருக்கிறாரு, அதையும் நிறைவேற்றிடுவாரு. இந்த உலகத்தை குறித்து எல்லா ஜாதி ஜனங்களை குறித்தும் தேவனாய் கர்த்தர் சில காரியங்களை தீர்மானித்து வச்சிருக்கிறாரு, அதையும் தேவனாய் கர்த்தர் என்ன செஞ்சிருவாரு? நிறைவேற்றி
முடிப்பார் என்பதுதான் நாம் இப்ப தெரிந்து கொள்வது காரியமா இருக்கிறது. இப்ப சவுலை தெரிஞ்சு கொள்ளப்பட்ட காரியமா சவுலுக்கு தீர்மானித்த காரியம் முடிஞ்சுட்டு அடுத்த என்ன செய்யணும்னு சொல்லி தாவீதை தெரிஞ்சு வச்சிருந்தாருன்னு நம்ம வேத புத்தகத்துல பார்க்கலாம். சவுல் பெரிய ஆளா இருந்தாரு, தோட்டத்துல எல்லாத்திலையும் ஒரு பெரிய பராக்கிரமசாலியாக இருந்தாருன்னு பார்க்கிறோம். இப்படி முதல் ராஜாவை தீர்மானிச்சு வச்சிருந்தாரு. தாவீதை கர்த்தர் குறித்து கர்த்தர் தீர்மானிச்சு வச்சிருந்தாரு. ஆனா அவர் சின்ன தாவீதா இருந்தாரு. 1 சாமுவேல் 16:7 1 சாமுவேல் 16:7 கர்த்தர் சாமுவேலை நோக்கி கர்த்தர் சாமுவேலை நோக்கி அவனுடைய முகத்தையும் ஆமா அவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். ஆமா ஆமா நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்க்க மாட்டேன்பா. மனுஷன் முகத்தை பார்ப்பான், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் இதயத்தை இதயத்தை பார்க்கிறார் அப்படின்னு எழுதி இருக்கிறது. அவன் பாத்தீங்களா அங்க யாரும் தீர்மானிச்சு எது நடக்க போறது ஒரு காரியத்தை குறித்து கர்த்தர் என்ன தீர்மானிச்சிருக்கிறாரோ, யாரை கொண்டு அதை செய்யணும்னு தீர்மானிச்சிருக்கிறாரோ அதுதான் நடக்கும். யாருடைய தீர்மானமும் இங்க செல்லுபடி ஆகாது. சொன்னாரு ஈசாயில் மகன்ல ஒருத்தர் நான் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன், ஆண்டவர் நீ போ அவனை அடுத்த ராஜாவா அபிஷேகம் பண்ணு சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட சொல்லி இருந்தாரு. இன்னாருன்னு போற வரைக்கும் சொல்லல, போனவரும் சொல்லல. அப்ப இவரு தீர்மானிச்சாரு. இப்படி முதல் மகன் வந்தவொடனே 2, 3 எல்லாம் வரும்போது இவனா தாக்கணும்னு இவரு தீர்மானம் பண்ணாரு. ஆனா ஆண்டவர் அவரை குறித்து தீர்மானம் பண்ணல. இவங்களா தாக்கும்னு சொன்னவங்க எல்லாம் இல்ல. 11, 12 வச்சு பாருங்க. அவ 7 பேர் போயிட்டாங்க. பிள்ளைகள் இவ்வளவு தானா? கர்த்தர் சொன்னாரு உன் பிள்ளைகள் ஒருவனை நான் தெரிந்து கொண்டேன்னு சொன்னாரு, மொத்தமே இவ்வளவு பிள்ளை தானப்பா அப்படின்னு கேட்டாருன்னு அங்க எழுதி இருக்கிறது. பாத்தீங்க உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாய் கேட்டான். அதற்கு அவன் ஆமா இன்னும் எல்லாரும் இளையவன் ஒரு இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆளனுப்பி அவனை அழைப்பி அவன் எங்கே வரமாட்டான், நான் இருக்க மாட்டேன் என்றான். ஆளனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரோமமுள்ளவனாக இருந்தான். அப்பொழுது கர்த்தர் இவன் தான் எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணி பார்க்கிறதுக்கு அந்த சவுல் மாதிரி ஆசாரமாகவோ இல்லை, சின்னதா தான் இருந்தாருன்னு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கிறது. சின்ன ஆளா தான் இருந்திருக்கிறாங்க. அதாவது ஒரு தேசத்தை ஆளணும் ஆனா அந்த தேசத்தை பாதுகாக்கணும். அந்த தேசத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா அவன் பராக்கிரமசாலியா இருக்கணும், யுத்தங்களை முன்னின்று நடத்தக்கூடிய மனுஷனா இருக்கணும். ஆனா அந்த 2வது கர்த்தர் தெரிஞ்சு வச்சிருந்தவரு, தீர்மானிச்சு வச்சிருந்தவரு அவருக்கு சின்ன ஆளா இருந்தாரு. கர்த்தர் அவரை தீர்மானிச்சுட்டாரு. சின்ன ஆளு பெரிய ஆளுங்கிறதுலாம் கிடையாது. கர்த்தரோட தீர்மானம் நிலை நிற்கும். கர்த்தர் தீர்மானிச்சது நடந்து முடிச்சிடும். உங்களை குறித்து ஒரு தீர்மானம் இருக்குன்னா கர்த்தர் அதை தீர்மானிச்சு முடிச்சிருவாரு. ஆமா, அதை நம்ம என்ன செய்யணும்? நம்ம அதிகமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியா இருக்கிறது. எளியாக தெரிந்து கொண்டாருன்னு 1 ராஜாக்கள் புத்தகத்துல 18:21 பார்க்கிறோம். எலிசாவை கர்த்தர் தெரிஞ்சு கொண்டாருன்னு 2 ராஜாக்கள் புத்தகத்துல 2:13-15 வசனங்களை பார்க்கப்படுகிறது. அப்போ ஆபிரகாம் அடுத்து ஈசாக்கு அடுத்து யாக்கோப எகிப்திலிருந்து ஜனங்களை விடுவிக்க முடியாத மோசேயை அந்த தேசத்தை பங்கிட்டு அந்த ஜனங்களுக்கு கொடுக்க முடியாத தேவனாய கர்த்தர் யோசுவாவை நியாயாதிபதி காலங்கள்ல அப்படின்னு நிறைய காரியங்களை நம்ம இப்படி என்ன செய்ய முடிகிறது, பார்த்துக்கிட்டே போக முடியுது. இப்போ முக்கியமான காரியம் என்னன்னா உனக்குள் உன் சந்ததிக்குள் இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஜாதிகளும் என்ன செய்வார்கள், சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பதுதான் பிரதானமான வாக்குத்தத்தம். அந்த தாவீதின் சந்ததிக்குள்ள, அந்த ஆபிரகாமின் சந்ததிக்குள்ள இறைவன் வரணும். மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல 16-17 வசனங்களை வாசிச்சு பாருங்க. இதற்காக ஆபிரகாமில் இருந்து 42 பரம்பரைய
தேவனாய் கர்த்தர் என்ன செஞ்சாரு? தீர்மானிச்சு அந்த ஆபிரகாமுடைய பின்னணியாளர்களாக இல்ல தாவீதின் பின்னணியாளர்களாக தேவனாய் கர்த்தர் அவர்களை தீர்மானிச்சு தெரிந்து கொண்டு அவர்களை பாதுகாத்து அவர்களிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்மானிக்கப்பட்ட முன் சந்ததிகளை தேவனாய் கர்த்தர் பிறப்பித்து பாதுகாத்து நடத்தி அது யோசேப்பு வரைக்கும் தொடர்ந்து அந்த மரியாதை வரைக்கும் தொடர்ந்து என்ன செஞ்சுச்சு? அங்க இயேசு கிறிஸ்து குறித்தான வாக்குத்தத்தமும் ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தையும் சகல ஜாதிகளும் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நானும் நீங்களும் கூட பிரஜாதிகள் நானும் நீங்களும் கூட ரட்சிக்கப்படுமான அந்த செயலையும் கர்த்தர் தீர்மானித்ததை இயேசு கிறிஸ்துக்குள்ளேயும் இயேசு கிறிஸ்து காரியத்திலும் அவர் தீர்மானிச்சு முடிச்சிட்டார். வாசிங்க மத்தேயு 1 அதிகாரத்துல யாக்கோபு மன்னருடைய புருஷனாகிய மோசே யோசேப்பை பெற்றான். ஆமா அவளிடத்தில் கிறிஸ்து நம்முடைய இயேசு பிறந்தார். ஆமா அவளிடத்திலே கிறிஸ்து இயேசு பிறந்தார். இவ்விதமாய் உண்டான தலைமுறையெல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும் தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும். ஆமா 14 தலைமுறைகளும் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் கிறிஸ்து வரைக்கும். ஆமா 14 தலைமுறைகளும் அவர் தீர்மானிச்சது நிறைவேற்றிட்டார். ஆபிரகாம் குறிச்சு அவருடைய சந்ததியை குறிச்சு இயேசு கிறிஸ்து குறிச்சு சொன்ன எல்லாத்தையும் தேவனாய் கர்த்தர் எடுத்து செஞ்சுட்டாரு. அவர் நிறைவேற்றிட்டாரு அப்படின்னு நம்ம இங்க என்ன செய்ய முடிகிறது? நம்ம இங்க பார்க்க முடிகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட இருந்து 40 நாளாகவும் சீசருக்கு காணப்பட்டு அவர் பரம்பரைக்கு போயிருக்காரு. போகும்போது ஒரு காரியத்தை தீர்மானிச்சுட்டு போனாரு. நான் திரும்பவும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அப்போ அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாளுக்கும் வருகிற நாளுக்கும் இடைப்பட்ட காலங்களில் அதுவரைக்கும் அந்த ஆபிரகாம் சந்ததியும் கிறிஸ்துவின் சந்ததியும் பாதுகாக்கப்பட்டு அவர் வருகிற நாளில் ஒருபட்ட ஜனம் ஆயத்தமா இருக்கணும். அதுக்குன்னு சில தீர்மானங்கள் பண்ணி இருந்திருப்பாரு. அப்படிதானே? அந்த தீர்மானத்தையும் நிறைவேற்றிருவாரு. ஹல்லேலூயா. அப்போ இந்த யோசேப்பை பார்க்கிற பொழுது அவர் சாலமோன் தாவீதின் குமாரனாகிய சாலமோனுடைய வழித்தோன்றலாக இருந்தார். இந்த மரியாதை தாவீதின் சந்ததி தான். அவர் தாவீதின் இன்னொரு குமாரனாக இருந்த நாத்தானுடைய வழித்தோன்றலாக அவர் இருந்தார். 2 பேருமே தாவீதுடைய சந்ததி தான். ஹல்லேலூயா. வேதத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்து குறித்தான தீர்மானத்தையும் எப்படியாவது இல்லாம ஆக்கிடணும், கொலைச்சி போட்டுடணும், நடக்க விடக்கூடாது அப்படின்னு சாத்தா திட்டம் போட்டான். பெரியதாகி போச்சு. ஏதாவது திட்டம் போட்டான், பெரியதாகி போச்சு. மத்திய புத்தகத்துல 2ஆம் அதிகாரத்தில் அவையெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய குருல எண்ணத்தை இறைவனை அறிந்திருந்தார். சாஸ்திரிகள் அறியவில்லை. அவர் மனிதன் தானே, இறைவனுக்கு தெரியும்ல. அந்த காலத்துல யார் இருப்பா பிறக்கிற அந்த தேவ பிள்ளைக்கு விருதமாக அந்த முறையிலே கிள்ளிடணும் அப்படிங்கிறதுக்காக எவன் பிரயாசப்படுவான். எல்லா ஆண்டவருக்கும் தெரியும். ஹல்லேலூயா. அப்போ அவங்க திருப்பி அவர்கிட்ட போய் சொல்லணும்னு தான் சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு போனாங்க. கர்த்தர் அவங்களை சொப்பனத்தில் எச்சரிச்சு, நீ திருப்பி ஏறதுக்கு போவாங்க, நீங்க வேற வழியா நீங்க உங்க நாடுகளுக்கு ஊர்களுக்கு போய் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே இவன் கோபம் கொண்டு அந்த காலத்தை திட்டம் பண்ணி அதுக்குள்ள 2 வருஷம் ஆயிட்டு அந்த 2 வயசுக்கு உட்பட்ட எல்லா பிள்ளைகளையும் கொண்டு போட்டாங்க. இதையும் கர்த்தர் அறிந்திருந்தாரு. இங்க எருசலேம்ல இருந்தா இந்த கர்த்தரை கொண்டுருவாங்க அப்படின்னு தேவனுக்கு தெரியும்.
அப்படினால கர்த்தர் எடுத்தார். யோசேப்புக்கு மறுபடியும் சொப்பனத்துல பேசி நீ எகிப்துக்கு ஓடிப்போ, நான் சொன்ன வரைக்கும் நீங்க அங்கே இருந்தாரு. கர்த்தருடைய தீர்மானம் தான் நடத்திட்டு இருந்திருக்கிறான். சாத்தான் வசனத்தை கொண்டு ஆண்டவரை மடக்கிடலான்னு பார்த்தான். அப்படி பார்த்தான்னு சொல்லி வேத புத்தகத்தில் இருக்கிறது. நீ தேவனுடைய குமாரன் இருந்தா நீ கால குதியும். ஏன்னா வசனம் எப்படி சொல்லுது, வசனம் போய் சொல்லாது. உமது பாதை கல்லில் இராதபடிக்கு அவர் உண்மை கைகளில் ஏற்றுக்கொண்டு போவார் என்பதாக எழுதியிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்களே. வேத வசனம் ஒன்று சொல்லுங்கிறதுக்காக நம்மளா மாச்சிக்கிட்டு எதாவது செஞ்சு சிக்கல்ல மாட்டிட முடியாது. எழுதிருக்கு, ஆண்டவர் சொல்லணும்ல, ஆண்டவர் சொல்லல. நீ இது உப்பரிக்கிறது கால குதின்னு ஆண்டவர் சொல்லல. ஆண்டவருக்கு தேவன் சொல்லல. ஆண்டவருக்கு சொன்னது பிசாசு, வசனத்தை கையாண்டது பிசாசு. தூத்துக்குடியில ஒரு சகோதரர் இருந்தாரு, போர்ட்ரஸ்ல வேலை பார்த்தாரு, ஹார்பர்ல வேலை பார்த்தாரு. அவரு கூட ஒரு ஆர்சி சகோதரன், ரசிக்கப்பட்ட ஒரு சகோதரன், வேற ஒரு சபைக்கு, மாற்று சபைக்கு, நம்ம சபைக்குள்ள வேற ஒரு சபைக்கு போகிற ஒரு சகோதரர் இருந்தாரு. அவர் பேர் நல்ல பேர் மறந்தால இருக்கு. அவரு இவரு வருந்தாரு. அவங்க கொடுக்கப்பட்ட இந்த அரசு போர்ட்ல அவங்க வேலை விஷயமா கடலுக்குள்ள அவங்க பிரயாணம் பண்ணிட்டு திருப்பி வருவாங்க. அந்த போட்ல போய் அப்படி சுத்தி பார்த்துட்டு சில காரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு வேலையெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கோம், கண்காணிக்கிற வேலையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் செஞ்சுட்டு வருவாங்க. அதை செஞ்சுட்டு போறதுக்காக போனாங்க. உள்ள போனவொடனே ஒரு குறிப்பிட்ட தூரம் போன கொடுப்பாரு, ஒரு நங்கரத்தை போட்டுருவாங்க. நங்கரத்தை போட்டுட்டு ஒரு இடத்துல இருப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு மேலதிகாரி சரி அப்ப நம்ம திருப்பி போகலாம் அப்படின்னு சொல்லுகிற பொழுது என்ன செய்வார்னு சொல்லி பார்க்கிற பொழுது நங்கரத்தை திரும்ப பிடிச்சு இழுத்து திரும்ப அந்த போட்டுக்குள்ள போட்டுட்டு திரும்ப கரையுவாங்க. அப்படி அன்னைக்கு நங்குரத்தை பிடிச்சி இழுக்கிற பொழுது நங்குர கடலுக்குள்ள புதஞ்சி போயிட்டு கயிறு மட்டும் வெளியே வந்துட்டு, அப்ப அந்த சகோதரன் ஒரு விசுவாசம், இந்த மலையை பார்த்து நீ சமுத்திரத்தில் தள்ளிட்டு போவா என்று சொன்னானா அது அப்படியே நடக்கணும் என் ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு அவர் எல்லாருக்கும் முன்னாலே கண்ணை மூடி சத்தமா ஜெபம் பண்ணி அப்படி சொல்லியிருக்க ஆண்டவரே. அன்னைக்கு தேவனுடைய மனுஷன் ஒரு கொம்பை வெட்டி போட்ட பொழுது முங்கி போன அந்த கோடாரி மதிஞ்சிச்சு ஆண்டவரே. ஆண்டவரே இந்த எல்லாருக்கும் கண்ணுகளுக்கு முன்பாக சேட்லா இருக்கிற அந்த நங்குரம் மிதக்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணியிருக்காரு. நம்மளால ஜெபம் பண்ணல. அங்க இருக்க மற்றவங்க எல்லாம் புறஜாதிகள் ஆசிக்காரங்களா இருந்திருக்கிறாங்க. கடைசியில வரவே இல்லை. அது எப்படி வரல, எல்லாரும் கொல்லுன்னு சிரிச்சிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இப்படி கர்த்தர் செய்ய மாட்டாரு. இப்படித்தான் ஆண்டவர் சொன்னா செய்வார். சொன்னாரு. இப்போ ஆண்டவர் அந்த மனுஷனுடைய உள்ளத்துல தேவனாய் பேசி இந்த கடற்குள்ள பூந்திருக்கிறதான இதை நான் எழுப்ப பண்ணுவேன், நீ ஜெபம் பண்ணுன்னு சொல்லியிருந்தா இவர் ஜெபம் பண்ணிக்கலாம். ரொம்ப தெளிவாக தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற கிறிஸ்தவர்களா இருக்கிற நம்ம கவனமாக காணப்படலாம். அப்படி அங்க நடந்த பொழுது ஒரு தேவநாயகத்தில் பரிச்சை பாராது இருப்பார்கள் என்று எழுதியிருக்கிறேன்னு சொல்லி எந்த வசனத்தை கொண்டு ஆண்டவரை தப்பான ஒரு காரியத்தை செய்ய தூண்ட பார்த்தானோ அதே வசனம், அதே மாதிரி இன்னொரு வசனத்தை கொண்டு அவனை மடக்கிட்டான் ஆண்டவர் என்று சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கலாம். எப்படி ஆயிரம் கர்த்தர் மரண பரியந்தம் சிலுவை மரண பரியந்தம் அவன் துன்பப்படுத்தினான்னு சொல்லி நம்ம வேதத்துல இருந்திருக்கிறோம். ரத்த வேறு ரத்தாரி எசபேல் தோட்டத்தில் கடைசி நிமிஷங்கள்ல என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த காரியங்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிற மருத்துவர்கள் இந்த காலங்களில் என்ன சொல்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது
அப்படி ஒரு ரத்த வேர்வை ரத்த நாளங்கள் வேர்வை நாளங்கள் ரத்தம் வந்துட்டு அப்படின்னு சொன்னா அந்த ஆள் செத்து போயிடுவான் அப்படின்னா அவங்க மருத்துவத்தினுடைய கணிப்பு முடியுமா இருக்குது. ஆனா கர்த்தர் அப்பவும் சாகல. கர்த்தரை பாதுகாத்தார். தேவனை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. அவர் சிலுவையில மரிக்கணும். சிலுவையில எல்லா ஜாதி ஜனங்களுடைய பாவங்களை சுமந்து சிலுவையில மரிக்கணுங்கிறது தான் கர்த்தருடைய தீர்மானமா இருந்துச்சு. கர்த்தருக்கு கொடுத்தான தீர்மானமா இருந்துச்சு. அதை நிறைவேற்றதுக்கு அவர் எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் பாதுகாத்தார். ஆபிரகாம் விசுவாசிக்க முடியாத சூழ்நிலையில அவர் கர்த்தரை விசுவாசித்தான். அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதுன்னு சொல்றது போல விசுவாசிக்க முடியல. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தாலும் எனக்கு உங்களுக்கு வந்தாலும் இல்ல எப்படிப்பட்ட எந்த நிர்பந்தங்கள் காரியங்கள் வந்தாலும் கர்த்தர் ஒரு காரியத்தை தீர்மானிச்சுட்டாருன்னா அதை செஞ்சிருவார். அந்த ஆளை கொடுத்த காரியங்களை செஞ்சு முடிச்சிருவார். அதான் இன்றைக்கு நம்ம பார்க்க வேண்டிய இந்த பிரசங்க வாக்கியத்தினுடைய கூறு நோக்காக இருக்கிறது. அப்படி மரிச்சபுரம் 3ஆம் நாள் எழுப்புறது கர்த்தருடைய தீர்மானமா இருந்துச்சு. ஓசியா 6:1-2 அது எழுதப்பட்டிருக்கிறது. நிறைய காரியங்கள் கர்த்தரை குறித்த காரியங்கள், பிரஜாதிகள் ரட்சிக்கப்படுவார்கள் என்பதை குறித்தான காரியங்கள், பிரஜாதிகள் ரட்சிப்பு உண்டாகும் என்று சொல்லப்பட்ட காரியங்கள், ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருகிறது என்று சொன்னது போல ஆதி திருச்சபை இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களாக இருந்ததான அப்போஸ்தலர்கள் மூலமாக ஆதி திருச்சபை எழுப்பப்படும் என்பதும், கடைசி நாட்களில் பிரஜாதிகளிலிருந்து அந்த சபை எழுப்பும் என்பதும், இது எல்லாம் முன் தீர்மானிக்கப்பட்ட காரியமாக இருந்தது. முன் தீர்மானிக்கப்பட்ட காரியமாக அது இருந்தது. ஓசியா 6:1-2 கர்த்தர் மரித்த பிற்பாடு 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பார் என்பதும் ஆங்காங்கே மறைபொருளாக கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். வாசிக்கலாம். கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள். கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள். நம்மை பீறினார். அவரை நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார். அவரை நம்மை காயம் கட்டுவார். 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். நம்முடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். பாத்தீங்களா? 3ஆம் நாள் கர்த்தர் உயிரோடு கூட எழுந்திருப்பார் என்பதை இப்படி ஒரு மறைவா இப்படி வேத திட்டமாக எழுதப்பட்டது. இந்த தீர்மானம் கர்த்தர் நிறைவேற்றினார் என்று சொல்லி நம்ம இங்கே செய்ய கொடுக்கிறது வாசிக்க முடிகிறது. அப்போ இந்த கடைசி காலத்திலும் சில காரியங்களை தீர்மானித்து வச்சிருந்திருப்பார். அதில் சபையும் ஒண்ணே. தலைமையான ஒருவர் எப்படி ஒரு பலமான சபலை போல ஒரு பராக்கிரமசாலியை பார்த்தாலே பயம் வர மாதிரி இருக்கும். ஐயா பார்த்த உடனே அப்படி ஒரு ரூபத்தில் உள்ள ஒருவரை கர்த்தர் தீர்மானித்து அவரை தெரிந்து கொண்டு அவருக்கு தரிசனமாகி நீ சபை எழுப்பு, நீ என்னுடைய சபையை கட்டு என்று சொல்லி கர்த்தர் அவரை அழைத்து பேர் சொல்லி அழைத்து கூப்பிட்டு சபை எழுப்பி 40 வருஷமாக மோசையை கொண்டு தேவனாய கர்த்தர் 40 வருஷமாக கர்த்தர் ஜனத்தை நடத்தினது போல 46 வருஷங்கள் கர்த்தருடைய சபையை நடத்தும்படியாக கர்த்தர் தெரிந்து கொண்ட தீர்மானத்தை அவரை கொடுத்தான தீர்மானத்தை கர்த்தர் நிறைவேற்றிட்டார். இதான் சபை. இனி ஒரு சபை இல்லைன்னு ஆவியினால பிரசங்கிச்சுட்டு போனாங்க பெரிய. இனி ஒரு சபை இல்லைன்னு. அப்போ அவங்க போயிட்டாங்கன்னா சபை முடிஞ்சுட்டா இல்ல வழித்தொண்டர்கள் சபையை கட்டுவாங்கன்னு ஐயா இருக்கும்போது சொல்லப்படல. அடுத்த பெரியவங்க வந்து கட்டுவாங்கன்னு சொல்லப்படல. கர்த்தர் அதுக்கு ஒரு தீர்மானம் வச்சிருந்தாங்கன்னா அந்த தீர்மானத்தை கர்த்தர் நிறைவேற்றி முடிச்சுறாரு. விசுவாசிக்க முடியாத சூழ்நிலையிலும் ஆபிரகாமை விசுவாசிக்க செய்தவர் அப்போ ஒருவரை தீர்மானிச்சுட்டா அவரை விசுவாசிக்க செய்யறதுக்கு கர்த்தரால் கூட அவருக்கு அப்படி ஒரு பலனை கொடுப்பார், விசுவாசிக்க செய்வார். எப்படி ஆபிரகாமோடு கர்த்தர் திரும்ப பேசி நம்புகிறதுக்கு எதுவில்லாத இருந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் அவரை விசுவாசிக்க முடியாத பலனை கிருபை அவருக்கு கொடுத்தாரோ, விசுவாசிக்க செய்தாரோ, அப்படி
அவரே அவங்களை நிக்க செய்வாரு, அவரே அவருக்கு சொன்னதை செய்து முடிச்சிருவாரு. அப்போ இந்த கடைசி காலத்தை குறித்து, கர்த்தருடைய சபையை குறித்து, இந்த காலங்களை குறித்து, இனி வரும் காரியங்களை குறித்து, கர்த்தருடைய வருகையை குறித்து, வருகைக்கு முன்பாக பிரஜாதிகளை நிறைவுண்டாக வேண்டும் என்பதை குறித்து, கடைசி காலம் எழுப்பப்பட்ட கர்த்தருடைய சபை இதுதான் என்பதை குறித்து, வேறொரு சபைகள் என்பதை குறித்து, இதை எப்படாக இந்த இடத்திலிருந்து திரும்ப எப்படி எழுப்பி கட்டுவது என்பதை குறித்து, கர்த்தருடைய சேனை குறித்து, என்னை குறித்து, உங்களை குறித்து, ஹalleluya. கர்த்தர் ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னா தீர்மானத்தை அவர் செய்து முடித்து விடுவார். கடைசி காலத்தில் உலகம் முழுவதும் சிதறி இருக்கிறான முன்பிரிக்கப்பட்ட தீர்மானிக்கப்பட்டவர்களை ஒன்று கூட்டி சேர்க்கிறதுக்காக கர்த்தர் தம்முடைய சபையை எழுப்பியிருக்கிறார். அதை தொடர்ந்து எப்படி கட்டுவது என்று அவர் தீர்மானத்தை வைத்திருக்கிறார். தம்முடைய தீர்மானத்தை அவர் நிறைவேற்றுவார். கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக சபை நிறைவடையும், பூர்ணப்படும், எண்ணிக்கையில் பூர்ணப்படும், பயபக்தியில் பரிசுத்தத்திலும் பூர்ணப்படும், சபையை பூர்ணப்படும், சபையா எல்லாரும் பூர்ணப்படுவார்கள். கர்த்தர் வருவார், கர்த்தருடைய சபை எடுத்துக் கொள்ளப்படும். கர்த்தருடைய நிச்சயங்களை கர்த்தர் தீர்மானித்தவர்களை கொண்டு தீர்மானித்தபடி கர்த்தர் செய்து முடிப்பார். அதை திரும்ப திரும்ப கர்த்தர் நிதானிக்க முடியாத ஒரு கால சூழ்நிலையா இருந்தாலும், ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கால சூழ்நிலையா இருந்தாலும், விசுவாசிக்க கூடாத ஒரு சூழ்நிலையா இருந்தாலும், அதை திரும்ப திரும்ப கர்த்தர் அதை உறுதிப்படுத்தி சொல்லி தீர்மானத்தை செய்தி நிறைவேற்றி முடிப்பதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார் என்பதை இன்றைக்கு கர்த்தர் திரும்பவும் நமக்கு ஆணித்தரமாக கொடுக்கிற மகிமை உள்ள வார்த்தையாக இருக்கிறது. அதற்காக ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். அனைவரும் தேவனுடைய பிள்ளைகளை, ஆதியும் அந்தமும் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் இந்த உலகத்தையும் ஆதாமுடைய சந்ததியும் படைத்த தேவனாய் கர்த்தர் இந்த உலகத்தின் முடிவையும் எல்லாவற்றையும் நடக்க வேண்டியதும் நடக்க போறவர்களையும் கர்த்தர் தமக்குள் தீர்மானித்து வைத்திருக்கிறார். அவர்கள் எல்லாவற்றையும் தேவனாக நிறைவேற்றி முடிப்பார். என்னை குறித்து ஒரு காரியம் என் தேவனால் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதையும் செய்து கொடுப்பார். சபை குறித்த காரியங்களை செய்து முடிப்பார். கர்த்தர் கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்மானிக்கப்பட்ட எல்லா காரியங்களையும் செய்து கொடுத்து தீர்மானித்தவர்களை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்திலே கூட்டி சேர்க்கிறதுக்கு வருவேன் என்று சொன்ன அந்த வார்த்தையும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் வருவார். சபையா என்னையும் உங்களையும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் எடுத்துக் கொள்வதற்காக கர்த்தர் வருவார். இது கர்த்தருடைய சமூகத்தில் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு கூட தீர்மானிக்கப்பட்டவர்களோடு கூட நாம் சேர்ந்து இருப்பதற்கு நாம் உறுதி உள்ளவர்களாக நாம் இருப்போமாக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.